வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட் சேனல். 2012 இருந்து 2025 வரை கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஷின்ஸ், மேக்ஸ் கொஷின் இல்லாமல் டெய்லி அனாலிசிஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென் அண்ட் பேப்பரை ரெடி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், கடல் நீரிலிருந்து வணிக ரீதியில் பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரினுக்கு அடுத்தபடியாக கடலில் கிடைக்கக்கூடிய 3வது தனிமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்னீஷியம் பற்றி நம்ம இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா தாவரங்களுடைய பச்சையத்தில் இருக்கக்கூடிய மைய தனிமமாக இருக்குது. விமான பாகங்கள் செய்ய இது பயன்படுது. அடுத்தது கால்சியம். கால்சியம் வந்து மனித உடலில் எலும்புகள் மற்றும் பற்களுடைய வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. இது சுண்ணாம்பு கல்லிலும் ஜிப்சத்துலேருந்து அதிக அளவில் வந்து காணப்படுது இந்த கால்சியம். அடுத்தது தாமிரம். மனிதன் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தாமிரம் தான். இது மிகச்சிறந்த மின்கடத்தியாக செயல்படுது. அடுத்தது இரும்பு. இரும்பு ஹேமடைட் அப்படின்ற தாதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். திரவ நிலையில் தாவரங்களுக்கு நைட்ரஜன் வழங்க பயன்படுத்தப்படும் பொருள்களில் காணப்படுவது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நீர், யூரியா மற்றும் அமோனியம் நைட்ரேட் குழம்பு நிலை கலவை. குழம்பு நிலை கலவைனா திரவ நிலையில் இருக்கக்கூடிய கலவை இது. இதே ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா திட நிலையில் இருக்கக்கூடிய கலவை. அடுத்தது ஆப்ஷன் பி பார்த்தோன்னா அமோனியா பாஸ்பேட் கரைசல். நைட்ரஜனை விட பாஸ்பரஸ் சத்தை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டு உரமாக இது இருக்குது. அடுத்தது நீர்த்த நைட்ரிக் அமிலம். இது வீரியமிக்க அமிலமாக இருக்குது. இது உலங்கர் தயாரிக்க ஒரு மூலப்பொருளாக தான் செயல்படுது. இது சப்போஸ் டைரெக்டாக வந்து செடிக்கு போட்டோன்னா வேர் வந்து கருகி போயிடும். அப்புறம் இந்த நைட்ரிக் அமிலம் வந்து சொட்டு நீர் குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஷின் போகலாம். ஃபோர்டியோ கலவையில் இருப்பது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மயில் தூத்தம், நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் நீர். காப்பர் சல்பேட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மயில் தூத்தம். இந்த கலவை வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து பயன்படுத்துது செடிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களை தாக்கக்கூடிய பூஞ்சை காளானை கொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியாக வந்து செயல்படுது. அடுத்த ஆப்ஷன் மயில் துத்தம், சோடா லைம் மற்றும் நீர். இது விவசாய கலவை கிடையாது. அடுத்த ஆப்ஷன் கோபால் சல்பேட், யூரியா மற்றும் நீர். தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய கலவையாக இது இருக்குது. அடுத்தது தாமிர ஆர்சினேட், யூரியா மற்றும் அமோனியம். இது ஒரு நச்சுப்பொருள். அடுத்த கொஷின் போகலாம். ஓசோன் அளவில் குறைந்து போவதற்கும் ஓசோன் படலத்துடை உருவாவதற்கும் பிரதான காரணம் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சிஎஃப்சி. சிஎஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு நச்சு வாயு. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜு, ஏசியில் குளிர்விப்பானாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்கை வேதிப்பொருளாக இது இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் ஏ, CO2. CO2 பார்த்திங்கன்னா தொழிற்சாலை வாகன புகைகளில் அதிகமாக வெளியிடப்படுது. இதுதான் வந்து புவி வெப்பமயமாதலுக்கு முதன்மை காரணமாக இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் பி, NO2. இது வாகன புகை, நிலக்கரி இந்த மாதிரி எரிபொருள்களை எரிக்கிறனால காற்றுல வந்து பழுப்பு நிற வாயு அப்படின்ற ஒரு நச்சு வாயு வந்து கலக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட வினைபுரிஞ்சு இது அமிலமலையை வந்து தோற்றுவிக்குது. இந்த அமிலமலையினால் என்ன ஆகுதுன்னா மனிதர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுது. அடுத்தது O2. O2 கூட இன்னொரு ஆக்சிஜன் சேர்ந்தா அதுதான் ஓசோன், O3. அடுத்த கொஷின் போகலாம். செல்வழி நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணமான செல்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, டி லிம்போசைட். டி லிம்போசைட் பார்த்திங்கன்னா உடலுக்குள்ளே செல்லக்கூடிய கிருமிகளை நேரடியாக சென்று அழிக்கும். அதனால தான் இதுக்கு வந்து டி லிம்போசைட்னு பேர் வந்துச்சு. இது எலும்பு மஜ்ஜையில் உருவாகி மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளாலேயும், அது மட்டும் இல்லாமல் இது தைம சுரப்பியில் தான் வந்து முதிர்ச்சி அடையும். அதனால தான் இதுக்கு பேர் டி லிம்போசைட்டு. தைம சுரப்பியில் முதிர்ச்சி அடைகிறதுனால தான் இது டி லிம்போசைட்னு பேர். அடுத்தது ஆப்ஷன் ஏ, லிம்போசைட் பார்க்கலாம். இது WBCயில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலத்தோடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு படையே வந்து இதுதான். இது வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. டி செல்லு, பி செல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது பி லிம்போசைட்டு. பி லிம்போசைட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எலும்பு மஜ்ஜையில் உருவாகி அங்கேயே முதிர்ச்சி அடையும்.
இதே டி லிம்போசைட்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாகி மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய தைமஸ் சுரப்பியில் முதிர்ச்சி அடையும். இந்த பி லிம்போசைட்டு கிருமிகளை நேரடியாக அழிக்காது. அதுக்கு பதிலாக கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்குகள் அப்படின்னக்கூடிய புரதத்தை வந்து ரத்தத்தில் வந்து அனுப்பும். அடுத்தது இரத்த சிவப்பணுக்கள். இதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான் வந்து நுரையீரலிருந்து ஆக்சிஜனை எல்லா பாகத்துக்கும் எடுத்து செல்லும். அடுத்த கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அட்ரினலின் ஒரு அவசர ஊக்குநீர். வேசோப்ரெசின் ஒரு எதிர்கழிவு நீக்க ஊக்குநீர். இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே கரெக்டு. அட்ரினல் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு மேலே தொப்பி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் இந்த அட்ரினல் சுரப்பி. இது அவசர காலத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். அடுத்தது வேசோப்ரெசின். வேசோப்ரெசின் பார்த்திங்கன்னா மூளைக்கு அடியில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பியுடைய கதுப்பில் வந்து இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். ஒருவேளை இந்த ஹார்மோன் குறைவாக சுரந்துச்சுன்னா உடலில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறி டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுத்தும். இதனால் நோயாளிக்கு அதிகமாக தாகம், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் தன்மை ஏற்படும். இந்த வேசோப்ரெசினுடைய முக்கியமான பங்கு என்னென்னு பார்த்திங்கன்னா உடலில் நீர்ச்சத்து குறைந்து விடாமல் வந்து பாதுகாக்கும், குறைஞ்சி போகாமல் பாதுகாக்கும். அடுத்த கொஷின் போகலாம். வட்டப்பாதையில் சீரான வேகத்துடன் துகள் ஒன்று செல்லும்போது, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அதன் திசை வேகமும் முடுக்கமும் மாறுபடும். இப்போது திசை வேகம்னு நான் பார்க்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி ஒரு பொருள் எவ்வளவு வேகத்தில் செல்லுதோ அதை தான் வந்து திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம். இதே முடுக்கம்னா அந்த திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு, அதாவது திசை மாறி இருக்கலாம், இல்லைன்னா அந்த வேகம் வந்து மாறி இருக்கலாம். 60 கிலோமீட்டர் வேகம் அப்படின்றது வந்து 80 கிலோமீட்டராக மாறி இருக்கலாம். அந்த மாதிரி மாறுபடுறதை தான் நம்ம முடுக்கம்னு சொல்கிறோம். அடுத்த கொஷின் போகலாம். தேசிய மக்களுக்கான கல்வி திட்டம் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1980. 1988 தேசிய எழுத்தறிவு இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1970 வந்து கோத்தாரி கல்விக்குழுவுடைய பரிந்துரையை ஆராய்ஞ்சு இந்திய அளவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. இந்த கோத்தாரி கல்விக்குழு 1964 வந்து அமைச்சிருப்பாங்க. 1966 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. 1968 இதன் அடிப்படையில் முதல் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1976 42வது சட்டத்திட்டப்படி இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. சர்வசிக்ஷா அபியான் என்பது இந்தியாவின் டாக்ஸுக்கான திட்டம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆரம்ப கல்வி. இது 6லேருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வேர்ல்ட் லெவலில் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மை கல்வி திட்டமாக இருக்கும். இது 2001 தொடங்கப்பட்டிருப்பாங்க. யார் தொடங்கியிருப்பாங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. இடைநிலை கல்விக்காக 2009 மன்மோகன் சிங் அவர்களால் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அப்படின்ற திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா 15-16 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எளிதில் தரமான சமத்துவமான கல்வியை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடைநிலை கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. மேல்நிலை கல்வி பார்த்திங்கன்னா 2018 இந்த சர்வசிக்ஷா அபியானும் அப்புறம் இந்த ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் கூடவே ஆசிரியர் கல்வி இது மூணுத்தையும் சேர்த்து இது கொண்டு வந்திருப்பாங்க. 9th-லேருந்து 12th படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து சமக்ர சிக்ஷா அபியான். அடுத்தது உயர்கல்வி பார்த்திங்கன்னா 2013 ஸ்கூல் முடித்து காலேஜ் போகக்கூடியவங்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களையும் பல்கலைக்கழகங்களையும் அது வந்து முறைப்படி நிதி ஒதுக்கீடு பண்ணி அதோடைய தரம் உயர்த்தி கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து RUSA திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராஷ்ட்ரிய உச்சதர் சிக்ஷா அபியான்.
2013 கொண்டு வந்திருப்பாங்க உயர்கல்விக்காக. இதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கிறது தான் இதோடைய நோக்கம். அடுத்த கொஷின் போகலாம். கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய மாநிலம் நிலப்பரப்பளவில் 2ஆம் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா 3வது பெரிய மாநிலமாக இருக்கும். இது மக்கள் தொகையில் செகண்ட் பிளேஸில் இருக்கும் மகாராஷ்டிரா. மேகாலயா பார்த்திங்கன்னா வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அதிக அளவு மழை தரக்கூடிய மௌசின்ராம் சிறப்புஞ்சி அங்கே தான் இருக்குது. உத்தரப்பிரதேசம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் முதல் மாநிலமாக இருக்குது. பெரிய மாநிலங்களுடைய பரப்பளவில் 4th மாநிலமாக வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரப்பிரதேசம் 8 மாநிலத்தோடைய எல்லைக்கூடையும் ஒரு யூனியன் பிரதேசத்தோடைய எல்லைக்கூடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலமாக இந்த உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.